வணக்கம் everyone. Hi hello guys, welcome back to my channel. This is Giridharan. இன்னைக்கு நம்ம ஒரு புதிய வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஆல்மண்ட் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரஞ்சு ஆல்மண்ட் குக்கீஸ் பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து 1 by 1 உங்களுக்கு ஷோ பண்றேன். அதோட குவான்டிட்டியும் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். பட்டர் வந்து 625 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்மண்ட் பவுடர் வந்துட்டு 600 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணதாக இருக்கணும். சாப்டு ஆரஞ்ச் ஜஸ்ட் பீல் அது வந்து 70 கிராம் எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட் சாப் பண்ணி ஒரு 70 கிராம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ்டர் சுகர் 625 கிராம். ஆல்மண்ட் வந்து ரொம்ப சாப் பண்ண வேணாம், மினிமம் சாப் பண்ணால் போதும். மைதா வந்துட்டு 625 கிராம் எடுத்துக்கோங்க. எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் வந்து 5 கிராம் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 5 கிராம் எடுத்திங்கன்னா போதும். நம்ம குக்கீஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த 8 பொருட்கள் மட்டும்தான். இதை வந்து நான் உங்களுக்கு 1 by 1 எல்லாமே காமிச்சிட்டேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதுவுமே மிஸ் பண்ண வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்லித்தர மாதிரி இருந்தாலும் கூட உங்களோட இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக எழுதி கொடுத்துட்றேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்துட்டு நம்ம எப்போயும் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து கொண்டு வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஒரு 1 hour வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து பட்டர் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். என்கிட்ட பெரிய மிஷின் இருக்குது, இருந்தாலும் நான் எதுக்கு உங்களுக்கு சின்ன மிஷினில் சொல்லித்தரேன்னா, மேக்ஸிமம் இந்த சின்ன மிஷின் நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வாங்கி வைக்க முடியும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மிஷின் வந்துட்டு நான் பார்த்த அளவில் மேக்ஸிமம் ஹோம் பேக்கர் வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மிஷினில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்துட்டு நான் பெரிய மிஷினில் பண்ணாலும் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களுக்கு பெரிய மிஷின் வந்து மேக்ஸிமம் ஹோம் பேக்கர்ஸ்ட்ட இருக்காது. அதனாலேயே உங்கள்கிட்ட சின்ன மிஷினில் வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பட்டர் நல்லா சாஃப்டானனால சீக்கிரமாகவே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட கேஸ்டர் சுகர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சுகர் வந்துட்டு நல்லா அரைச்சி அதை யூஸ் பண்ணாலும் போதும். இப்போ கேஸ்டர் சுகரை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் கூட ஆட் பண்ணுறேன். பட்டர் கூட ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க. நல்லா எப்படி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டரும் சுகரும் வந்து நல்லா மிங்கிள் ஆகி நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் வந்து ஒரு கரகரன்னு இருக்கும் இல்லைங்களா, நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நறுக்குன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கணும். சுகரும் பட்டரும் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எசன்ஸும் நம்ம வெனிலா எசன்ஸ் 5 கிராம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் ஆரஞ்சு வந்து கிரேட் பண்ணி வச்சுருப்பேன், அதுவும் வந்துட்டு ஆரஞ்சு சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆரஞ்சுனா ஆரஞ்சோட தோல் வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம், அது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பட்டரும் சுகரும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு சைடில் இருக்கிறத எல்லாமே சென்டரில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பட்டரும் சுகரும் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குக்கீஸ் வந்து சூப்பராக இருக்கும். சுகர் வந்துட்டு நல்லாவே பட்டர் கூட மிக்ஸ் ஆகணும். நான் பீட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். கேஷ் சுகர் பட்டர் கூட யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில ஸ்பேட்சில் வச்சு சைடில் மிக்ஸ் பண்ணும்போது இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்பேட்சில் வச்சு சென்டருக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து ஆரஞ்சு தொலி வந்து உங்களுக்கு சாப் பண்ணி வச்சுருப்பேன், கிரேட் பண்ணி வச்சுருப்பேன், உங்களுக்கு அளவும் காமிச்சிருப்பேன் இல்லைங்களா. நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு எசன்ஸ் இருந்தால் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேணாம். ஆரஞ்சோட தொலி வந்துட்டு சாப் பண்ணி நல்லா கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து கரெக்டாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு பேக்கரியில் போயிட்டு நீங்கள் ஒரு குக்கீஸ் வாங்குறீங்கன்னா அதில் மேக்ஸிமம் எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது எசன்ஸ் மேக்ஸிமம் கம்மி பண்ணி அதோடய ஃப்ளேவர் வந்து குக்கீஸில் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த குக்கீஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு குக்கீஸ் பண்ணி கொடுக்கணும், ஆனால் எனக்கு டைம் இல்லை, எனக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு நல்ல குக்கீஸ் ஆனால் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குக்கீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு குட் ரிசல்ட்டும் கூட கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாகவும் ப்ராசஸாக 1 by 1 சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம கேஸ்டர் சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்மண்ட் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆல்மண்ட் பவுடர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு கிரேட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதுவும் அதுக்கப்புறமா எசன்ஸும், இது 3மே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் ஒரு செஃப் இந்த வீடியோவை பார்க்குறீங்கனாலும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு ட்ரையல் கொடுக்க போனீங்கனாலும் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப குவாலிட்டியான ஒரு நல்ல குக்கீஸ் பண்ணணுன்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். குக்கீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக உங்களுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் உங்களுக்கு அதை தான் ப்ராசஸாக உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்மளோடது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இடையில ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு ஆல்மண்ட் குக்கீஸ் மற்ற குக்கீஸை கம்பேர் பண்ணும் போது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு புது ஃப்ளேவரை கொடுக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் கெஸ்ட்டுக்கோ இந்த குக்கீஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு மன நிறைவோட உங்கள் கையில் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தரமான குவாலிட்டியான ப்ராடக்ட்ன்றனால இது ஒரு ஹெல்தியான குக்கீஸும் கூட. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ மைதாவை ஆட் பண்ணுறோம். மைதாவை ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம்னு சொன்னால் ரொம்ப கொலன்னு ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் அது எல்லாமே உங்களுக்கு நல்லா மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட மைதா வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா ஆல்மண்ட் சாப் பண்ணது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிஷினும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப கொலன்னு ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் நல்லா ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கொடுத்தனால ரொம்ப டைட்டாக இருக்கும். மிஷின் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதாவும் ஆட் பண்ணி அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த பார்க்க போகிற குக்கீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் குக்கீஸ், சால்ட் குக்கீஸ், ஸ்வீட் குக்கீஸ், பீனட் குக்கீஸ், இப்படி ஒவ்வொரு ரெசிபியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட்டும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆல்மண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் மிஷின் வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட எல்லாமே இந்த நம்ம போட்டிருக்க ஆல்மண்ட் வந்துட்டு நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அப்படி ஸ்பேச்சுலா வச்சு உங்களுக்கு மிக்ஸ் ஆகலைனாலும் நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கீஸ் டோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு வெயிட் போட்டு நம்ம குக்கீஸ் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்துட்டு 35 கிராம் வெயிட் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் 35 கிராமே போட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட ஓவன் பொறுத்து நீங்கள் வெயிட் போட்டால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு சின்ன சின்ன குக்கீஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 20 கிராம் எடுத்தாலும் போதும். நான் வந்து 35 கிராம் எடுத்திருக்கேன். 35 கிராம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த அளவு கொண்டு வச்சுக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிங்கன்னா போதும். ஏன்னா அப்போ தான் பேக் ஆகும்போது கரெக்டாக பேக் ஆகும். நம்ம ரோல் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா கரெக்டாக பேக் ஆகாது, உள்ளே பேக் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் அதை ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட சிலிக்கான் ஷீட் இருந்தால் நீங்கள் சிலிக்கான் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட்டு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் குக்கீஸ் டோ வந்து ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சாலும் போதும். நம்ம ரெடி பண்ண குக்கீஸ் ஸ்டோவை இப்போ நான் 1 by 1 35 கிராம் வெயிட் எடுத்து ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சிலிக்கான் மேட்டு மேலே வைக்கிறேன். இது போலவே ஆரஞ்சு ஆல்மண்ட் குக்கீஸ் ப்ராப்பராக நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடு ப்ராசஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு எந்த இடத்துலையாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த குக்கீஸ் ரெசிபி ட்ரை பண்ணும்போது குக்கீஸ் ரெசிபி எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் குக்கீஸ் டோ இப்போ நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நானும் ரெடி பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி பட்டர் ஷீட்டில் வச்சு பேக் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு பேக் ஆகலை. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோல் பண்ணி கரெக்டாக ப்ரெஸ் பண்ணாமல் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது அந்த ஒரு இடம் மட்டும் கரெக்டாக நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்களும் அந்த மிஸ்டேக் வந்து இதே மாதிரி பண்ண வேணாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நல்லா ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் உங்களுக்கு ரெசிபி சொல்லும் போதே உங்களுக்கு ஆரஞ்சு ஜஸ்ட்டு வந்து ரெசிபியில் வந்து காமிச்சிருப்பேன். அது வந்து நீங்கள் நல்ல பழுத்த ஆரஞ்சாக அதோட தொலி எடுத்துக்கோங்க. அந்த தொலி வந்துட்டு நமக்கு ஆரஞ்சோட ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்கும். நல்ல பழுத்த ஆரஞ்சோட தோல் மட்டும் மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்து நல்லா சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறத எடுக்க வேணாம். ஏன்னா ஆரஞ்சோட தொலி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப கசப்பு வந்துடும். ஆரஞ்சு ஃப்ளேவருக்காக ஆரஞ்சோட மேலே உள்ள தோல் மட்டும், அதாவது நல்ல பழுத்த ஆரஞ்சோட தோல் மட்டும் எடுத்து நல்லா சாப் பண்ணி அதுக்கப்புறமா கிரேட் பண்ணி 5 கிராம் எடுத்திருக்கோம். சாப் பண்ணி 70 கிராம் எடுத்திருக்கோம். அதை நீங்கள் இன்க்ரீடியன்ட் செக் பண்ணாலே தெரியும். இப்போ நம்ம பேக் பண்ண போகிற ஓவனோட டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 175 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். 175 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். டைமிங் பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 17 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை வந்து ஓவன் உள்ள ஏற்றிடலாம். டைமிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 17 மினிட்ஸ்க்கு அப்புறம் பேக் ஆகலைனாலும் நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ்
வச்சு பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓவனோட ஹீட் வேரியேஷன் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். வாவ், வண்டர்ஃபுல் லுக்கோட அமேசிங் ஃப்ளேவரோட நம்மளோட ஆல்மண்ட் ஆரஞ்சு குக்கீஸ் ரெடி ஆகிருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பேக் பண்ணும் போதே அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஓவன்லேருந்து இறக்கும் போது அதோட ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவரும் ஆல்மண்ட் ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்மெல் இருந்துச்சு. இப்போ நம்மளோட ஆரஞ்சு ஆல்மண்ட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்கமிங் செஃப்ஸ், லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.